தலங்கள், கோவில்களின் சிறப்பு வழிபாடும் வரலாறும். இன்னைக்கு ஒரு முக்கியமான திருத்தலத்தினுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலக்கோட்டையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி கிராமத்தினுடைய எல்லையில வீற்றிருக்கிறாரு அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இந்த கோவிலினுடைய ஸ்தல புராணங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அணப்பட்டியில் அமைஞ்சிருக்கிறாரு இவர். இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அனுமன் ஜெயந்தி, ஆடி அமாவாசை காலங்களில் புதன்கிழமை சனிக்கிழமைகளில் அதிகமான கூட்டம் இங்கே இருக்கும். இந்த மாதிரி திருவிழாக்களோட சேர்த்து இந்த கோவிலினுடைய அம்சம் என்ன அப்படின்னா, பேருக்கு ஏத்த மாதிரி ஆஞ்சநேயர் தன்னுடைய ஒட்டுமொத்த வீரத்தையும் வலது கையில சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரியும் இடது கையில தொடையில கை வச்ச மாதிரியும் 6 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிறாரு வீர ஆஞ்சநேயர். இதை தவிர தன்னுடைய பார்வைகள்ல கருணையும் பக்தியும் காட்டுற விதமா பக்தியோட அயோத்தியை பார்த்த மாதிரி ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணு கருணையோட தன்னை நாடு வரக்கூடிய பக்தர்களை பார்க்குற மாதிரியும் அருள் பாலிக்கிறாரு வீர ஆஞ்சநேயர். இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்ன அப்படின்னா, துவபார யுத்தத்தின் போது பாண்டவர்கள் எல்லாருமே வனவாசம் வந்தாங்க. அந்த சமயத்துல இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் கோயில்ல கொஞ்சம் பக்கத்துல ஒரு சித்தர் மலை, அந்த சித்தர் மலையில பாஞ்சாலியோட தங்கியிருக்க சூழ்நிலையில தாகம் எடுத்து பீமன் அந்த பக்கம் போகும்போது தண்ணீருடைய சத்தம் கேட்டு போயிருக்காங்க. அப்பதான் வீர ஆஞ்சநேயருடைய சுயம்பு மூர்த்தி அவர் கண்ணில் பட்டுச்சு. தர்மனுடைய அனுமதியோடு பீமன் சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு பிரதிஷ்டை செஞ்சதுனாலேயே வீர ஆஞ்சநேயர் பேர் வந்ததா சொல்லப்படுது. ஆஞ்சநேயருடைய வாள்ல நவகிரகங்கள் ஐக்கியமா இருக்கிறதுனால இந்த கோவில்ல நவகிரகம் பீடம் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர விநாயகர், நாகர், கன்னிமார், கருப்பணசாமி இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்குது. சுமார் 300 ஆண்டுக்கு முன்னாடி அம்மை நாயக்கனூர் ஜமீன்தாரான காமையா சாமியினுடைய கனவுல ஆஞ்சநேயரை தோன்றி இந்த மாதிரி வைகை கரை ஆற்றினுடைய தென் பகுதியில ஒரு தாளம்பூ புதருக்கிடையில என்னுடைய சுயம்பு மூர்த்தி இருக்கு, அதுக்கு ஆலயம் எடுத்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாளம்பூ புதரை எடுக்கும்போது ஒரு பாறை கண்ணில் தென்பட்டிருக்கு. அந்த பாறையை தோண்டி எடுக்க முயற்சி செஞ்ச போது அதை தோண்டி எடுக்க முடியல. அப்போ அந்த இடத்துல வீர ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்தியா எழுந்து அருள் பாலிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கோயில்கள் கட்டப்பட்டிருக்குது. இப்படி வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோயிலுடைய ஸ்தல புராணத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலினுடைய நேர்த்தி கடன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வெற்றிலை மாலை போடுறது, வடை மாலை போடுறதா ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இந்த கோவில்ல வேண்டினோம் அப்படின்னா நல்ல மனசு, நல்ல புத்தி, நல்ல படிப்பு, ஒரு நல்ல பதவி அடைகிறது, புத்திசாலித்தனமா யோசிக்கிறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவில்ல வர பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கும் நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க நிலக்கோட்டையில இருந்தும் சரி, உசிலம்பட்டியில இருந்தும் சரி, அதே மாதிரி சோழவந்தான், மன்னாடி மங்கலத்துல இருந்தும் அடிக்கடி பஸ் இருக்குது. இந்த கோவிலையை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இதே மாதிரி இன்னும் பல முக்கியமான திருத்தலத்தினுடைய வரலாறை தொடர்ந்து நம்ம மேகம் டிவியில தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.